செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தொடர்ச்சியாக ஒரு விடயம் இலங்கையில் பேசப்பட்டு கொண்டிருந்தன. திடீரென அந்த விடயம் பேசுவதிலிருந்து சற்று பின்தள்ளிய ஒரு போக்கு இருப்பதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அது பின்தள்ளப்பட்டதல்ல, அந்த விடயம் மிக தீவிரமாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை விரைவில் பெரும் உதாகரமான ஒரு செய்தியாக அல்லது பரபரப்பு மிக்க தகவலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாகவே இப்போது கிடைக்கின்ற புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன. கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் திருப்தி அடைகின்ற வகையில் அல்லது அவர் திருப்திப்படுத்தப்படக்கூடிய வகையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் உறுதிப்படுத்துகின்ற தகவல் ஒன்று தென்னிலங்கையில் எல்லோராலும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். சிலர் இப்போது தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய படுகொலைகள் அல்லது பல்வேறுபட்ட அரசியல் குழப்பங்களில் இந்த செய்தியை கடந்து சென்றிருப்பார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்னொரு விடயம் அங்கு மிகவும் நெருக்கமாக கூறப்படுகின்றது. நிச்சயமாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விசாரணை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் கோப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. உதயகம்பன்பில கூறுவது போன்று பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எதனையும் கூறவில்லை என்று உதயகம்பன்பில கூறலாம். ஆனால் அந்த அடிப்படையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த விசாரணைகள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் கூறியிருக்கின்றமையானது சில வேளைகளில் உங்களை சந்திக்க வருகின்ற யாரிடமும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நீங்கள் ஏதாவது கூறினீர்களா என்று கேட்டால் அதற்கு நீங்கள் ஆம் என்று கூறக்கூடாது என்கின்ற தகவலை யாராவது கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் பிள்ளையானவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் என்னிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன, நானும் சில விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றேன் என்கின்ற தகவலை பிள்ளையானவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் கூறியதாக அவரை சந்திக்க வருகின்ற பிரமுகர்கள் யாரிடமாவது கூறினால் அந்த தகவல் வெளியில் இருக்கக்கூடிய சாட்சியங்களை குழப்பிவிடும் என்கின்ற அடிப்படையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தரப்பால் பிள்ளையானுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக இப்போது சில தகவல்கள் கசிந்திருக்கின்றன. அவர் இன்னும் ஒன்றையும் கூறுகின்றார். பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என பலரும் இப்போது கேட்கின்றீர்கள். குழப்பம் அடைய வேண்டாம். நாங்கள் அரசு சார்பில் அந்த விடயத்தை திடமாக வெளிப்படுத்துவதற்கான நாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற தகவலை அவர் குறிப்பிட்டதுடன் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்துக்கும் குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களகத்துக்கும் இருப்பதாக நலிந்த ஜெயதிச கூறுகின்றார். அப்படியாயின் இந்த கைதுகள் அனைத்தும் சட்டத்துக்கு உட்பட்டு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எவ்வாறு பிள்ளையானை கைது செய்தார்களோ அதன் அடிப்படையில் இந்த கைதுகளை மேற்கொள்வதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றது. காரணம், பிள்ளையானவர்கள் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமலாக்கப்படுதல் தொடர்பிலேதான் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயம் அதனோடு இணைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சட்டத்துக்குட்பட்டு இப்போது அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் பிள்ளையானுடைய கைது விடயத்தை தொடர்ந்து பல விடயங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவருடைய உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டார், ஒரு உதவியாளர் அங்கு சரணடைந்தார், இன்னும் பலரிடம் ரகசிய வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் பிள்ளையான் தரப்பில் இருக்கக்கூடிய பலர் அரச சாட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் பிள்ளையான் அவர்கள் கூட என்ன செய்வார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது என்று பலரும் கூறுகின்றார்கள். சிலவேளை பிள்ளையான் கூட அரசு சாட்சியாக மாறலாம் என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கின்றது. இதற்கு பின்னர் டெல்வின் சில்வா அவர்களுடைய ஒரு கருத்து, சுவாரஸ்யமான கருத்து இருக்கின்றது. அதனை பார்க்கின்ற போது உங்களுக்கு புரியும் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி நகருகின்றன அல்லது நகருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போது பார்க்கின்ற போது குற்றச்சாட்டுக்கள் உயர் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுகின்றன அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன கடந்த காலத்தில். அவைகளும் இதில் உள்நுழைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அப்படியாயின் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் வழக்கும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் தூசு தட்டப்பட்டு சட்டமாதிபர் திணைக்களம்தான் அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது நல்லாட்சி அரசில். அதே சட்டமாதிபர் திணைக்களம்தான் கோத்தபாய ஜனாதிபதியான பின்னர் அந்த வழக்கு தொடர்பில் ஒரு பின்னடிப்பை காட்டியது. மீண்டும் இந்த விடயத்தை
சட்டமாதிப திணைக்களம் கையாளுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதனோடு தொடர்புபட்ட இருவர் மரணம் தொடர்பிலும் சந்தேகம் நிலவுகின்றன. எனவே பிள்ளையான் தொடர்பிலான பல விடயங்கள் இப்போது அரசு சாட்சியாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இவற்றையெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிள்ளையான் அவர்கள் தொடர்பில்லை அல்லது தொடர்படவில்லை என்கின்ற வாதம் பலரால் முன்வைக்கப்படுகின்றது. பலரால் அது தொடர்பான வாதங்களை தொடர்ச்சியாக முன்வைக்கின்றார்கள். இது அரசினுடைய பழிவாங்கல் என்று. தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு பக்கத்தில் பழிவாங்கல் என்று கூறினாலும் இப்போது எல்லோரும் மறந்திருக்கக்கூடிய ஒரு பேர் அசாத் மௌலானா. அசாத் மௌலானா அவர்கள் பிள்ளையானின் நிழலாக இருந்தார். பிள்ளையானோடு தொடர்ந்து பயணித்தார். அவர் சில விடயங்களை கூறினார். சேனல் 4 தொலைக்காட்சியில் சில விடயங்கள் அவர் கூறியதாக அவருடைய காணொளியோடு ஒலிபரப்பப்பட்டது. அப்படி பார்க்கின்ற போது இப்போது இலங்கை அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் துருப்புச்சீட்டு அசாத் மௌலானா. அசாத் மௌலானா கூறுகின்ற போது அந்த காலப்பகுதியில், அதாவது அசாத் மௌலானா பிள்ளையானிடமிருந்து வெளியேறும் வரைக்கும் பிள்ளையானின் உதவியாளராக, மொழிபெயர்ப்பாளராக, பிள்ளையாரின் பிரதான தொடர்பாளராக அசாத் மௌலானா இருந்தார். அப்படி அசாத் மௌலானா இன்று பொய் சொல்லுகிறார் என்றால் ஏன் இந்த பொய் அசாத் மௌலானா கூற வேண்டும்? அப்படி பார்க்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வருவது என்பது அரசு தரப்பில் அசாத்தியமாகி இருக்கின்றது. அது நிறைவேறாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இப்போது வீடியோ காணொளிகள் மூலமாக இந்த உரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் ரகசிய கோப்புகள் அங்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அசாத் மௌலானா அவர்கள் காணொளி வடிவில் கூறிய விடயங்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் மீண்டும் அங்கு ஒரு முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன காணொளி மூலமாக. அந்த முறைப்பாட்டினை அடிப்படையாக வைத்துத்தான் பிள்ளையானுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. அப்படி இடம்பெற்றதற்கான சாத்திய கூறுகள் என்று கூறவில்லை, அதுதான் அங்கு நிகழ்ந்திருக்கின்றது. இதனை பிள்ளையானோடு தொடர்புபட்டிருக்கக்கூடிய பலரும் நன்கறிவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சந்தேகத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் யாரையும் கைது செய்ய முடியும். அந்த கைதுக்கான பிரதான காரணியாக அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலம் இருக்கின்றது என்கின்ற தகவல் இப்போது மெல்ல மெல்ல குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அல்லது இலங்கை புலனாய்வு துறையின் சார்ந்தவர்கள் சார்பில் மெல்ல மெல்ல உரையாடப்படுகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த கைதுகளை பார்க்கின்ற போது அடுத்து சாட்சியம் இல்லாமல் கைது செய்திருக்கின்றார்கள். சாட்சிகள் இவர்களிடம் இல்லை. தொடர்ச்சியான தடுப்பு காவல் என்பது பிள்ளையான் வெளியே வந்து விடுவார் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தை அவர்கள் தரப்பில், அதாவது தேசிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு மிகவும் மைய பகுதியாகவும் அதிகார மையமாகவும் இருக்கின்றது. அவை உறுதிப்படுத்திய தகவல்கள் தான் இன்று இறுதி செய்தியாகவும் அல்லது இந்த பிள்ளையான் தொடர்பிலான நடவடிக்கைக்கு வலி சேர்க்கின்றவையாகவும் இருக்கின்றது. டெல்வின் சில்வா கூறிய கருத்துக்களை நாங்கள் இங்கு பார்த்து விடுவோம். அவர் கூறுகின்றார் என்னவென்று சொன்னால், பிள்ளையானுக்கு 90 நாட்கள் தடுத்து வைக்கும் உத்தரவு பெறப்பட்டு தடுப்பு காவலில் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரை படுகொலை செய்தல், காணாமலாக்கல் தொடர்பில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனாலும் கூட அவரிடம் பல விடயங்கள் பெறப்பட்டிருக்கின்றன, பல விடயங்கள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர் 2009ஆம் ஆண்டின் பின்னர் பல விடயங்களிலே நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் கூறுகின்ற ஒரு விடயம் இங்கு எல்லோருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அவர் என்ன கூறுகின்றார் என்று சொன்னால், அவர் கூறுகின்ற போது, பிள்ளையானை கைது செய்தமையினால் மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, சரத் வீரசேகர, உதயகம்பன்பில இன்னும் பலர் அச்சத்தில் பல கருத்துக்களை முன்னுக்கு பின் முரணாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் சார்பில் தான் அவர் பல விடயங்களை செய்திருக்கின்றார் என்று திடீரென்று டெல்வின் சில்வா கூறுகின்றார் என்றால், ஏதோ விசாரணையில் அங்கு ஏதோ ஒரு முக்கிய விடயம் சிக்கி இருக்கின்றது. இவர்கள்தான் அவருடைய எஜமான் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்து பதிவு செய்யப்படுகின்றது. அந்த கருத்தை கூறிவிட்டு அவர் கூறுகின்றார், இப்படியானவர்களை எல்லாம் இன்று உதயகம்பன்பில போன்றவர்கள் தேசிய வீரர்கள் என்று கூறுவது என்பது மிகவும் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கின்றது என்று கடுமையான தொனியிலே நீண்ட நாட்களாக இந்த கைதுகள் இடம்பெற்ற போது மௌனம் காத்த டெல்வின் சில்வா கூறுகின்றார் என்றால், இந்த கைதை தொடர்ந்து பல கைதுகள் தென்னிலங்கையில் காத்திருக்கின்றன. அந்த விடயம் ஜேவிபியினுடைய அரசியல் குழுவில் உரையாடப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான அரசியல் மாற்றங்கள், அரசியல் நகர்வுகள் தேசிய மக்கள் சக்தி அரசு வந்ததன் பின்னர் அவை மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவில் கலந்துரையாடப்பட்ட பின்னர் தான் வருகின்றது. அந்த கலந்துரையாடி அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதனை டெல்வின் சில்வா உறுதிப்படுத்துகிறார் என்றால், மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச,
சரத் வீரசேகர, உதய கம்பன்பில, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் மீது ஏதோ ஒரு சட்ட நடவடிக்கைக்கு தயாராகின்றார்கள், இது போன்ற பலர் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். அதுக்கு உதய கம்பன்பில, ஒரு வீட்டிலே ஒன்றாக இருந்து ஒன்றாக பயணித்தவர்களுக்கு இடையில் குழப்பம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக உதய கம்பன்பில் அவர்கள் திடீரென்று ஒரு கருத்தை கூறுகின்றார். நாட்டில் மிகவும் இனவாதமான கட்சி தான் இப்போது தேசிய மக்கள் சக்தியாக எனக்கு தெரிகின்றது. டெல்வின் சில்வா என்னை, அதாவது உதயகம்பன் பிளவாகிய என்னை ஒரு இனவாதி என்று கூறுகின்றமையானது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் என்று அவர் கூறுகின்றார். இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே ஒரே அணியிலிருந்து இனவாதம் பேசியவர்கள். இன்று அவர்களுக்குள் பெரிய இனவாதம், சின்ன இனவாதம் என்று இரண்டு பிரிவுகளை பிரித்துக் கொண்டு அவர்களுக்குள் மோதுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இப்போது பிள்ளையானுடைய கைதை பலரும் லேசாக எடுத்துக்கொண்டாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசு இப்போது இருக்கக்கூடிய ஒரு வெறும் தோற்றத்துக்கான உருவமே ஒழிய மக்கள் விடுதலை முன்னணி இந்த விவகாரத்தை மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் நூதனமாகவும் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் விடுதலை, டெல்வின் சில்வாவின் இறுதி அறிவிப்பானது பிள்ளையானின் கைதின் பின்னர் பல கைதுகளுக்கான அங்கீகாரம் இலங்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை இப்போது உறுதிப்பட கூறலாம். அவர் அந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அந்த உறுதிப்படுத்தல் தான் இப்போது நாங்கள் இங்கு உங்களுக்கு கூறிய விடயம். அசாத் மௌலானா, அசாத் மௌலானாவை பற்றி கூறுவதானால், அவர் பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த பின்னர் கருணா என்கின்ற பெயர்தான் எல்லோருடைய முகங்களுக்குள்ளும் எல்லோருக்கும் தெரிந்த பெயராக இருந்தது. கிழக்கு மாகாண சபையில் முதலாவது தேர்தல் இடம்பெற்ற போதுதான் பிள்ளையான் என்கின்ற பெயர் வந்தது. அந்த பெயர் தான் அந்த கால பகுதியில் ஒரு முக்கிய பெயராக உச்சரிக்கப்பட்டது. அது அரச தரப்பால் தான் ஒரு முக்கியமான பெயராக உருவகிக்கப்பட்டது. அந்த உருவகிக்கப்பட்ட பெயரை தொடர்ச்சியாக அழுத்தமாக ஊடக பரப்பிலாக இருக்கலாம் அல்லது சந்திப்புகளிலாக இருக்கலாம் உச்சரித்தவர் அசாத் மௌலானா. அதே அசாத் மௌலானா என்று கூறுகிறார் என்றால் அந்த விடயத்தை பிள்ளையான் அந்த விடயம் உண்மைக்கு புறம்பானது என்று கூறினாலும், ஆனால் அந்த உண்மைக்கு புறம்பானது என்பதனை யாரும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தன்னுடைய முகவராகத்தான் அசாத் மௌலானா வைத்திருந்தார். எனவே பிள்ளையான் தரப்பில் என்ன விடயங்கள் இடம்பெற்றது என்று இப்போது அசாத் மௌலானா பிரிந்த பின்னர் அவர் தொடர்பில்லை என்று கூறினாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றல்ல என்பது பொதுவான பார்வையாக இருக்கின்றது. எனவே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பிள்ளையானின் கைதின் பின்னர் விசாரணை வலையமைப்பை மிகவும் அகலமாக அகற்றி இருக்கின்றார்கள். அதற்குள் பல கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போது அசாத் மௌலானாவின் வீடியோ பதிவுகள் பெறப்படுகின்றன. பிள்ளையானோடு நெருக்கமாக பயணித்தவர்கள், பிள்ளையானோடு அசாத் மௌலானோடு தொடர்புகளை பேணியவர்கள் என்று பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றார்கள். எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் கைதுகள் நிகழ்வதற்கான அதிகளவு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த கைதுகள் ஒன்றும் சாதாரண கைதுகளாக இடம்பெற மாட்டாது. போலீசார் கைது செய்கின்றது அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்வது என்கின்ற அடிப்படையில் இடம்பெறாது. அதற்கான ஒரு முன்னோட்டமான கருத்தாக கூறியிருக்கின்றார்கள். குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்பட்டு அந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றால் சட்டப்படி அனைவரும் கைது செய்யப்பட போகின்றார்கள். எனவே இனிவரப் போகின்ற அந்த காலப்பகுதியானது சட்டத்தின்படி பிள்ளையானுடைய பல கடத்தல்கள், கொலைகள், கொள்ளைகள் எல்லாம் அசாத் மௌலானா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததில் என்ன விடயங்கள் மிக பிரதானமாக இருக்கின்றது, யார் யார் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள், எங்கெங்கு என்னென்ன சம்பவங்கள் தொடர்பு பட்டிருக்கின்றன என்கின்ற விவரங்களோடு அடுத்து வருகின்ற அல்லது அதனை தொடர்ந்து வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றோம். இப்போது வரைக்கும் இந்த விவகாரங்கள் இலங்கையில் அடுத்த ஒரு பெரும் சூடான செய்தியாக அல்லது பெரும் களத்துக்கான பேசு பொருளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.